ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னையில் வந்து நைட்லேருந்தே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, சும்மா தூறல் போட்டுகிட்டே இருக்குது. அதனால் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து சென்னையில் மட்டும் இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க. ஸோ பாப்பா டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. மார்னிங் வந்து ஒரு 9 o'clock போல் தான் எழுந்தோம். அந்த 9 o'clock பாருங்கள் எப்படி வந்து தூறல் போட்டுகிட்டே இருக்குது பாருங்கள். கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நாட்டு அவலில் வந்து நம்ம வந்து ஆப்பிள் பியூரி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க தான் போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ரெட் அவல் எடுத்துருக்கேன். ரெட் அவல் வேறு எதுவும் இல்லைங்க, நாட்டு அவல் தான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஒரு நல்ல தண்ணியை ஊற்றி திருப்பி ஒரு 10 minutes கூட சோக் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு கடைசி நீங்கள் ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணலாம். ஒயிட் அவலை விட வந்து நீங்கள் ரெட் அவல் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் அதில் அதிகம். அதனால தான் ரெட் அவல் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஆப்பிள் வந்து நான் வந்து மாவு ஆப்பிள் எடுத்திருக்கேன். குழந்தைங்களை எப்போவுமே மாவு ஆப்பிள் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆப்பிள். நீங்கள் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது ஃபுல்லாகவே வேக்ஸ் தான் இருக்கும் அந்த ஆப்பிளில். ஸோ வந்து அதில் வந்து ஸ்ட்ரென்த் எதுவுமே இருக்காது. நீங்கள் இது குழந்தைங்களுக்குன்ட்டு கேளுங்க, மாவு ஆப்பிள்னு கேளுங்க. இதில் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதில் உள்ள இருக்க அந்த ப்ளம்மே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு தாராளமே வந்து கொடுக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு வந்து பிளெண்டரில் போட்டுடலாம். இது கூட வந்து நம்ம அவல் வந்து நல்லா ஊறிச்சா பாருங்கள். ஒரு 10 minutes கிட்ட சோக்கால் நல்லாவே ஊறிடும் தண்ணியில். நான் அந்த அவல் ஊற வச்ச தண்ணியோடு வந்து நான் வந்து ஆப்பிளில் போட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து கஞ்சி காச போகிறோம். ஸோ தண்ணியோடு நான் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவளும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும், ஆப்பிளே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுமாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பேனில் வச்சுருக்கேன். பேனில் வந்து நான் வந்து கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச வந்து இந்த கஞ்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ண உடனே வந்து தெறிக்கும் அது மூஞ்சியில். ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவல் வந்து நல்லா ஆப்பிள் வந்து டக்குன்னு வெந்துடும் அது. ஸோ அவல் வந்து நல்லாவே வேகணும். அதனால் வந்து நல்லாவே கலரி விட்டுக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த கொதி வரும்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 minutes கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. என்ன ஒன்று, நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு வந்து ரொம்ப சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். பாப்பா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம ஆற வச்சுட்டு பாப்பா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்காமல் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டுமே நீங்கள் கொடுக்காதீங்க. இந்த ஃபுட்டு வந்து குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு அவலில் வந்து அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆப்பிள்லேயும் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. குழந்தைங்க வளர்ச்சிக்கு, பிரைன் டெவலப்மெண்ட்க்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஆப்பிள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டார்டர்ட் ஃபுட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நம்ம பீட்ரூட் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அண்டு மைசூர் தால் எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour கிட்ட சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். பீட்ரூட் வந்து இது மாதிரி வந்து அந்த தண்டு இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீட்ரூட் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. ஸோ இதுக்கு பீட்ரூட் வந்து நான் துருவாவில் வச்சு நான் சீவி எடுத்திருக்கேன். வெங்காயமும் தக்காளி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு நல்லாவே ஊறிச்சா பார்த்துட்டு நீங்கள் வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே அதிலே போட்டுக்கோங்க. பீட்ரூட் துருவன பீட்ரூட் ஃபுல்லாகவே போட்டுக்கணும். நிறைய பீட்ரூட் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம துருவி போடும்போது சீக்கிரமாக வெந்துடும். இது கூட வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் ஆட் பண்ணுறேன், உப்பு ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் இருந்தால் நீங்கள் பெருங்காயமே ஆட் பண்ணலாம், ஜீரகம் ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் கிட்டே நான் விட்டுக்கிறேன். இப்போ வந்து ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே சாதம் வந்து வெந்துட்டுருக்கும். தண்ணி நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இல்லைனா வந்து டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதை பாருங்கள், நான் கரண்டி வச்சு தான் ஸ்மாஷ் பண்ணுறேன். இது வந்து நான் பிளெண்டர்லாம் எதுவுமே போடலை. நான் வந்து கரண்டி வச்சு நான் ஸ்மாஷ் பண்ணும் போதே அது நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடுது. இது மாதிரி நீங்கள் கொடுத்து பழகுங்க. 8 monthலேருந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக குறை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாப்பாவுக்கு நல்லாவே டைஜஷன் ஆகும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கையில் தான் மெசிக்கிறேன். இந்த அளவு கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் போதும். உங்கள் பாப்பாவுக்கு இன்னும் வந்து ஒரு 6+ மந்த் இல்லை 7+ மந்த் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி போட்டு நீங்கள் பிளெண்டரில் போட்டு கொடுக்கலாம். 8+ பேபிக்கு வந்து நீங்கள் கையில் மசிச்சியே கொடுங்க, நல்லாவே டைஜஷன் ஆகும். வாங்க பாப்பா கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ரைஸ் கொடுக்குறேன். பீட்ரூட்லேயே வந்து நிறைய வந்து அயன் கண்டென்ட்டு, ஃபைபர் கண்டென்ட்லாம் நிறைய இருக்குது, நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து 6+ மந்த்லேயே வந்து வெறும் பீட்ரூட் பியூரி கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. குழந்தையோட வந்து ஸ்கின் டெக்ஸ்சருக்கு, க்ளோனஸ்க்கு, இம்யூனிட்டிக்கு எல்லாமே வந்து பீட்ரூட் ஹெல்ப் ஆகுது. இவங்களுக்கு வந்து இந்த பீட்ரூட், கேரட்டு, இந்த பருப்பு சாதம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஃபேவரட். நல்லாவே சாப்பிட்டாங்க. வாங்க நம்ம டின்னர் ரெசிபி பார்க்கலாம். டின்னர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ராகி போட்டு பனானா போட்டு ரெசிபி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே கொஞ்சம் எனஃபாக இருக்கும், அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். மாவு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லம்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லா மாவுலேயுமே வந்து கீ படுற மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும், ரொம்ப தீய வேண்டாம். இது கூட வந்து நான் வந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே கலரி விட்டுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு வந்து இந்த லம்ப் ஃபார்ம் ஆகிடும். இந்த லம்ப் எல்லாமே உடச்சிட்டுக்கிறேன். இல்லைனா வந்து மாவு உள்ளே வேகாது. என்ன தான் ஃப்ரை பண்ணதாக இருந்தாலுமே மாவு அப்படியே திட்டுத்திட்டாக இருக்கும், அவங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்காது. அதனால் அந்த மாவு எல்லாமே உடச்சி விட்டுக்கிறேன். இது விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நான் பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்லேருந்தே வந்து நான் ஏலக்கி பழமும் செவ்வாழை பழம் மட்டும்தான் கொடுக்குறேன், வேறு எந்த பழமும் நான் கொடுக்கறதில்ல. ஸோ வந்து ஒரு ஏலக்கி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் இருக்க ஏலக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபோக் வச்சு நீங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து பிளெண்டரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பா வந்து நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து கையிலே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 6+ மந்த் பேபிஸாக இருந்தீங்கன்னா வந்து பிளெண்டரில் போட்டுருங்க. 8+ மந்த்தாக இருந்தீங்கன்னா இது மாதிரி கையிலே வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருங்க. அதை பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ராகி நல்லாவே வெந்துடுச்சு. இந்த பாருங்க நல்லாவே கொதிக்குது, அடி பிடிக்கல. ஸோ நல்லாவே வெந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் ராகி குக் ஆகுறதுக்கு. நம்ம போட்ட கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து நம்ம இந்த பனானா ஆட் பண்ணிக்கலாம். பனானா ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த பனானா வந்து ராகி டேஸ்ட்டில் வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபுட்டு. அவ்வளோதாங்க, இது வேறு எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணுறா, இல்லைனா வந்து டேட்ஸு, நாட்டு சக்கரை எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பனானா ஆட் பண்ணுறதுனால எந்த அடிஷ்னல் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நைட் டைமில் ராகி கொடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக ராகி கொடுக்கலாம். பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டொமக் பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே ஸ்ட்ரென்த்து தான். நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பாப்பா ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்து ராகி கொடுக்குறேன் பாருங்கள். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட் இது. நைட் டைமில் மட்டும்தான் கொடுப்பேன் நான். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன், அவ்வளோ குஷியாக இருப்பாள். நைட் டைமில் மோஸ்ட்லி வந்து நான் இந்த கஞ்சி ரெசிபி மாதிரி தான் கொடுப்பேன். நீங்கள் ரைஸ் ரெசிப்பியும் கொடுக்கலாம், ஏன்னா பாப்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து நைட் டின்னர் வந்து ரெசிபி, ரைஸ் ரெசிப்பிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ராகியில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் இருக்குங்க. 4-5+ மந்த்லேயே வந்து ராகி பால்லாம் எடுத்து கஞ்சி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ராகி எந்த ஃபுட் நம்ம எடுக்கிறோமோ இல்லையா, ராகி வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட 1 டே ஃபுட்டோடய நான் போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பாப்பாவும் சாப்பிட்டாங்களா, இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. எங்கள் பாப்பா வந்து இந்த ஃபுட்டு எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ ஓகே, பாய், தேங்க்யூ ஆல், see you next video.